கோபம். இந்த கோபம் சொல்லும் பொழுதே நிறைய விஷயங்கள் மனசுல வந்துட்டு போகும். நிறைய சரித்திரங்கள், நிறைய சகாப்தங்கள், நிறைய பெரிய பெரிய தலைமை வாய்ந்தவர்கள் எல்லாமே அதால பாலத்துக்கு போய் யாருமே தெரியாம முடிந்து போனதுக்கு காரணம் கோபம். இந்த கோபம் வெளிப்படுத்தும் பொழுது வேற எதையுமே பார்க்கறதில்ல. கோபத்தை மட்டுமே தான் வெளிப்படுத்தும். உறவுகளை காயப்படுத்திடும். ஏன், உறவுகளை மரணிக்க கூட செய்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோபம் வரும் பொழுது என்ன செய்யறோம், எது செய்யறோம் அப்படின்னு தெரியாம நிறைய விஷயங்களை செய்து முடித்த பிறகு உட்கார்ந்து யோசித்து அதற்காக வருத்தப்பட்டு அதுக்காக அழுது அதுக்காக புலம்பி அதுக்காக மன்றாடி ஒரு பயனும் கிடையாது. கோபம் வரும் பொழுது மனதை கட்டுப்படுத்த தெரிந்த எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனை சுற்றி அவனை வணங்கக்கூடிய, அவன் வழியில் நடக்கக்கூடிய பெரும் கூட்டம் கண்டிப்பாக காத்திருக்கும். நிறைய தலைவர்களை பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. சார், அப்ப கோபம் வந்தா என்னதான் செய்யறது அப்படின்னு கேட்குறீங்களா? கோபம் வரவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. கோபம் ஏன் வருது அப்படிங்கிறத நீங்க அலசி பாருங்களேன். ஏதோ ஒரு விதத்துல நீங்க எதிர்பார்த்தது நடக்கல, ஏதோ விதத்துல நீங்க சொன்னது செய்யல, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கல, இப்படிங்கிற சமயத்துல மட்டும்தான் உங்களுடைய கோபம் படு பயங்கரமாக வெளிப்படும். எதிர்பார்ப்புகளை குறைத்து விடுங்கள். எதிர்பார்ப்புகள் வந்தால் சரி, வரவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை எதிர்பார்த்து காத்திருப்போம் அப்படிங்கிற எண்ணங்களை கொண்டு வாங்க. கோபம் கண்டிப்பாக வராது அப்படிங்க சொல்ல முடியாது. ஆனா கோபம் மிக மென்மையான முறையில் வெளிப்படும், அன்பாக வெளிப்படும், அதே மாதிரி பாசமாக வெளிப்படும். கோபம் நிச்சயமாக வேண்டாம். கோபம் இல்லாத வாழ்க்கை வெற்றிக்கு அறிகுறி. நாளைக்கு சந்திப்போமா?